யார் இந்த அண்ணாமலை குப்புசாமி? தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் தோட்டம்பட்டி வில்லேஜில் பிறந்தார். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் மேல் படிப்பிற்காக கோயம்புத்தூரில் உள்ள பிஎஸ்ஜி கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தார். பின்பு லக்னோவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பை மேற்கொள்ளும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பார்ட்டியில் 2009ஆம் ஆண்டு தனது பொலிட்டிக்கல் இன்டர்ன்ஷிப்பையும் கூட பூர்த்தி செய்தார். 2011ஆம் ஆண்டு நடந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸில் தேர்ச்சி பெற்று ஐபிஎஸ் அதிகாரியானார். 2011ஆம் ஆண்டு முதல் கர்நாடகாவில் ஏஎஸ்பியாகவும் டெபுட்டி கமிஷனராகவும் பணியாற்றிய பிறகு 2019ஆம் ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்தார். அக்காலகட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்களை கர்நாடக சிங்கம் என்று அன்புடன் மக்கள் அழைத்து வந்தனர். பிறகு அரசியல் பயணமாக தன் வாழ்க்கையை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்தார். தமிழ்நாடு மாநிலத்தின் பிஜேபி துணைத் தலைவராகவும் பிறகு தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றினார். தலைவராக இருக்கும் பொழுது என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணம் பிஜேபியை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு சென்றது. அது பிஜேபியின் வாக்கு சதவீதம் 3%இலிருந்து 12% உயர்த்தியது. பின்பு கருத்து வேறுபாடு காரணமாக பிஜேபியிலிருந்து ராஜினாமா செய்தார். கருத்து வேறுபாடு காரணமாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு கே அண்ணாமலை 2026 ஜூன் 5ஆம் தேதி ராஜினாமா செய்தார். பிறகு மக்களிடம் நேரடியாக பணியாற்றுவதற்காக இது நம்ம இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார். அவருக்கு எல்லாவித வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.